பார்த்தவுடனே பசி எடுக்கும், சாப்பிட்டவுடனே மறக்க முடியாத சுவை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்டிலேயே எல்லோரும் ரசிச்சு சாப்பிட போகும் சுங்கன் மீன் வர ரெசிபி எப்படி எளிய பொருட்களை வச்சு சுவையான டேஸ்ட்டில் செய்கிறேன்னு சொல்லி வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த சுங்கன் மீன் வர செய்கிறதுக்கு நான் ஒரு 2 சுங்கன் மீனை இதே மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன். பாருங்கள், நல்லா அவிஞ்சு இந்த தோலெல்லாம் உரிப்பட்டு வந்திருக்குது. அந்த கருப்பு தோலை நாங்கள் இப்போ உரிச்செடுத்து தனி முள் இல்லாமல் தனி சாதா மீனை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இது நீங்கள் பெரிய மீன்லையும் இந்த புட்டு செய்யலாம். சுங்கன் மீன் புட்டண்டும் சொல்கிறது, இல்லாட்டி வரையண்டும் சொல்கிறது. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணுற மாதிரியே இதே மாதிரி அந்த கருப்பு தோல் எல்லாம் நீக்கிட்டு முள் எல்லாம் எடுத்துட்டு தனி சதையாக எடுத்துக்கொள்ளுங்க. இது நீங்கள் கூடுதலாக பெரிய மீன்களில் செய்யலாம். பட் நான் இன்றைக்கு சுங்கன் மீனில் செய்து காட்டுறேன். இதே மாதிரி எல்லா மீனையுமே அந்த சதையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாருங்கள், நான் அந்த முள் எல்லாம் நல்லா நீக்கிட்டு தனி சதையாக எடுத்துட்டேன். இனி வாங்க வர எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சுங்கன் மீன் புட்டண்டும் சொல்லலாம், சுங்கன் மீன் வரையண்டும் சொல்லலாம். கூடுதலாக யாழ்ப்பாண சைட்டில் சுங்கன் மீன் புட்டண்டு தான் சொல்கிறது. பாருங்கள், அதுக்கு ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சமாக சேர்க்கிறேன். அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சமாக சேர்க்கிறேன். பெரிய சீரகம் கொஞ்சமாக சேர்க்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். 2-3 துண்டு பட்டை துண்டு சேர்க்கிறேன். அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பமிலை சேர்க்கிறேன். இதுக்கு கூடுதலாக சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இன்றைக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி வர்றதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். தூள் உப்பு சேர்த்துக்கொள்கிறது நல்லா. மெயின்னு சொன்னால் இது நாங்கள் வரதான் செய்ய போகிறோம். அதனால் கல்லுப்பு போட்டால் உப்பு கரையாது. தூள் உப்பு சேர்த்திங்கன்னு சொல்ல நல்லா சேர்ந்து வரும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் பூ வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது உங்களுக்கு நல்ல செம வாசம் கொண்டு வரும். இதில் நடுவால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்னும் மீனெல்லாம் போட்டு பிரட்ட வேண்டியிருக்கு. அதனால் எண்ணெய் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஸ்டார்ட்டில் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்தேன். நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் ஒரு முட்டை ஒரு 3 முட்டையை நான் சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இனி அந்த நாங்கள் வேக வச்சுருக்க சுங்கன் மீனை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு புட்டு பக்குவத்தில் நல்ல அந்த உதிரியாக உங்களுக்கு நல்லா திரண்டு வரும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முட்டைக்கு பதிலாக தனியாக மீன் மட்டுமே சேர்க்கலாம். பட் நான் இன்னும் டேஸ்ட்டுக்காக முட்டை சேர்த்துருக்குறேன். இந்த புட்டு கொத்துற மாதிரி நல்லா கொத்தி விட்டீங்கன்னு சொன்னால் சுங்கன் புட்டு ரெடி ஆயிட்டு. இந்த டைமில் உப்பை பார்த்துட்டு நான் திரும்பவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான சுங்கன் மீன் புட்டு ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சுங்கன் மீனுக்கு பதிலாக உங்கள்கிட்ட பெரிய மீன் கிடைக்குதுன்னு சொன்னால் அதையும் வச்சு நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டாக ஆரோக்கியம் நிறைந்த ஒரு உணவு. கிட்ஸுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இதில் ஒயிட் ரைஸை போட்டுட்டு புரட்டிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு முட்டை சாதமாக மாதிரி அவங்களுக்கு நினைச்சு கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புட்டு மாதிரியே நல்ல உதிரியாக வந்திருக்குது. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.
உங்களோட வீட்டை கிட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நாங்க இன்றைக்கு வந்து சிவப்பு பச்சரிசி சோறும் இந்த சுங்கன் மீன் புட்டும் தான் எடுத்திருக்கிறேன் கிட்ஸுக்கு தீத்துறதுக்காக. பாருங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. கண்டிப்பா உங்களோட வீட்டையும் கிட்ஸ் இருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரிச்சி கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.